இன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லையேன் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும். இந்த ஆபத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2010 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் 2010 தமிழ்நாட்டிற்கு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும், ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என 2010 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்றைக்கெவனா எடுக்கலாம். எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா, தரவுகள் இருக்கிறதா, ஏன் 69 விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவுகள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நிச்சயமாக இல்லை. பழைய தரவுகள் தான் இருக்கிறது, புதிய தரவுகள் இல்லை. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும். முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அது தவறானது. அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது. தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் 2 முறை சொல்லியிருக்கின்றார்கள். நான் சொல்லல. தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் 2 முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒரு தீர்ப்பு 2010, அடுத்த தீர்ப்பு 2022. இந்த 2 தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க, தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று. ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்லை, அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ், நாங்கள் கேட்கறது சர்வே. எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான். சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான், சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான். சென்சஸ் எடுத்தால் கணக்கெடுப்பு முழுமையாக வராது. இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையாக வராது. நாங்கள் கேட்குறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தால் தான் அது முழுமை அடையும். இப்போ ஒரு உதாரணம், மலைக்குறவர் சமுதாயம் இருக்குது. இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலைக்குறவர் இருக்கிறாங்க தான் தெரியும். ஆனால் மாநில அரசு எடுத்தாங்கன்னா, சர்வே எடுத்தாங்கன்னா அந்த மலைக்குறவர்களுக்கு வீடு இருக்கா, படிச்சிருக்கிறாங்களா, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எங்கெங்கே இருக்கிறாங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கு, நிலம் இருக்கா, எல்லாமே எடுக்கிறது சர்வே. இது மாநில அரசு தான் எடுக்கணும். அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன், அதிகாரம் இருந்தோம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே.